சண்டேசானுகிரகர் அப்படின்னு ஒரு சாமி. சண்டிகேஸ்வரர் அப்படின்னு சிவன் கோயில் எல்லாத்துலேயும் கோமுகத்துக்கு பக்கத்தில் வச்சுருப்பான். கோமுகம்னா அபிஷேகம் ஜலம் விழற இடம். அது பக்கத்தில் ஒரு சாமி இருக்கும். ஒரு பேர் சண்டிகேஸ்வரர்னு பேர். அவர் தான் ஒவ்வொரு நாளும் நடக்கிற அந்த பூசணையினுடைய பலன்களை மனிதனுக்கு தேவையான அந்த இறைவனுடைய அருளை மானுடத்திற்கு தேவையான பிரார்த்தனையாக மாற்றி அருள வல்லவர். இறை அனுகிரகங்கிறது முழுவதுமாய் சண்டிகேஸ்வரர்கிட்ட வந்துடும். அப்படி அந்த அனுகிரக சக்தியை வச்சுண்டு ஒருத்தர் கல்யாணம் ஆகலைன்னு வேண்டின்னு இருப்பா, ஒருத்தர் குழந்தை பிறக்கலைன்னு வேண்டின்னு இருப்பா, ஒருத்தர் வேலை கிடைக்கலன்னு வேண்டின்னு இருப்பா. அப்படி அந்த வேண்டிக்கக்கூடிய அந்த வேண்டுதலுக்கு தக்கவாறு அந்த பலனை பிரித்து கொடுப்பார். அதுதான் சண்டிகேஸ்வருடைய மிகச்சிறந்த ஒரு தன்மை. ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு சிறப்பு தன்மை இருக்குது. விநாயகருக்கு விக்னங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய தன்மை, சரஸ்வதிக்கு கல்வி அறிவி தரக்கூடிய தன்மை இருக்க மாதிரி நாம் விரும்பின பலனை அனுபவ சாத்தியப்படுத்தக்கூடியதுக்கு இறை அருளை மாற்றி நமக்கு அதை தரக்கூடிய வல்லமை இந்த சண்டிகேஸ்வருக்கு. சண்டேசானுகிரகர் அப்படின்னு இவரை பற்றி ரொம்ப விலாசமாக சொல்லி. இந்த சாமி எப்படி இருக்கும் அப்படின்னா மான் மழுவோடு இருக்கும். சண்டேஸ்வரர் கீழே குனிஞ்சிருப்பார். அவருடைய தலையில் கொன்றை மாலையை சூட்டுற மாதிரி போட்டிருப்பார் அந்த விக்கிரகம். பக்கத்தில் அம்பாள் உட்காந்துருப்பார். சண்டிகேஸ்வரர் கீழே தலையை சாய்ச்சி சிவபெருமான் அவருடைய கைனால் கொன்றை மலரை அவருக்கு சுற்றி விடுற மாதிரி சுற்றி விடுற மாதிரி அமைச்சிருப்பார். சில நேரங்களில் பட்டு கட்டுறதுன்னு சொல்கிறதும் உண்டு, இல்லை மலரை சுற்றுற மாதிரியும் வைக்கிற மாதிரியும் சொல்கிறதும் உண்டு. அந்த மூர்த்திக்கு பேர் சண்டேசானுகிரகர்னு பேர். உமையமையோடு இருப்பார். இந்த மூர்த்தியை நம்ம தரிசனம் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொன்னால், சிவன் அருளை நமக்கு வாழ்வியல் பயனாக மாற்றி நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாற்றி தரக்கூடிய மிகச்சிறந்த மாண்பு இந்த ஒரு மூர்த்திக்கு உண்டு. அருளை பொருளாக மாற்றி நமக்கு வழங்கக்கூடிய சாமி. அதுமாதிரி பழைய காலத்தில் சிவபெருமானுக்கு அளிக்கக்கூடிய சொத்தெல்லாம் சண்டிகேஸ்வரர் பேரில் சொல்லுவாள். அவருக்கு தான் அந்த சொத்து. அப்படிப்பட்ட அந்த சாமியை வணங்கி சிவ தியானத்தை, சிவனை பற்றிய நினைவை தொடர்ந்து நாம் ஏற்படுத்தி கொள்ளலாம். சிவ பக்தியை ஏற்படுத்தி கொள்ளலாம். அது வாழ்விற்கு மிக உயர்வான பலனை, நாம் எண்ணிய பலன் அனைத்தையும் தரவல்லது சிவ தியானம். அந்த சிவ தியானத்தை அருள்பவர் இந்த சண்டிகேஸ்வரர், சண்டேசானுகிரகர். அவரை வணங்கி அந்த பலனை பெற முயல்வோமாக.